பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, வான மண்டலத்திலே நமக்கு விரோதமான போராட்டங்கள் உண்டு. வான மண்டலத்திலே நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் வான மண்டலத்தில் எழும்புகிற பொல்லாத வல்லமைகள், பூமியிலே கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள், பூமியிலே கிரியை செய்கிற பொறாமையின் ஆவிகள், பூமியிலே கிரியை செய்கிற சத்ருவின் தந்திரங்கள், பூமியிலே கிரியை செய்கிற பிசாசினுடைய மூர்க்கங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பயப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சகல அதிகாரமுடையவர். வானத்தில் அவருக்கு அதிகாரம் உண்டு, பூமியில் அதிகாரம் உண்டு. இந்த எந்த காரியம் நம்மை சேதப்படுத்த முடியாது. அவர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜோமனோ, நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஏசப்பா உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. இந்த அதிகாரத்தின்படியே எங்களை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.